கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நற்செய்தி ஜெப ஊழியங்கள் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மிகவும் வேதனையோடு தன்னுடைய மகள் வேதனைப்பட்டு நோயில் இருக்கிறதை இயேசுவுக்கு அறிவிக்க செல்கிறார். இயேசு போகிற வழியில் ஒரு 3 சம்பவங்கள் நடக்கிறது. அதெல்லாம் நடந்து முடித்த பிற்பாடு எல்லாமே அற்புதமான காரியங்கள் நடக்கிறது. அதை முடித்து வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு செய்தி வருகிறது, போதகரை தொந்தரவு பண்ணாதே, உன் மகள் இறந்து விட்டாள் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் மீட்படைய வேண்டும் என்றால் விசுவாசம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம் பல வகைப்படும். ஒன்று அற்ப விசுவாசம், இன்னொன்று பெரிய விசுவாசம், இன்னொன்று கடுகு விசுவாசம். இப்படி வகைப்படுத்தலாம். ஒருவேளை அற்ப விசுவாசம் என்றால் அது காரியங்களை செய்யும், ஆனால் சந்தேகப்படும். இன்னொரு வகை விசுவாசம் பெரிய விசுவாசம். பெரிய விசுவாசம் விருப்பமானதை செய்யும், ஆனாலும் கூட முழுமை அடையாததாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்வது கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் என்றால் மலையையும் பெயர்க்கக்கூடிய அளவிற்கு அது சக்தி வாய்ந்தது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய். அந்த விசுவாசம் எப்படி இருக்குமா? கடுகளவு இருந்தால் போதும், பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் தோல்வி அடைந்து எதுவுமே வாழ்க்கையில வழி இல்லைன்னு சொல்லிட்டு நொந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். நீங்கள் ரட்சிப்பை காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய உயர்வு உண்டாகும். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய், அதுவும் கடுகளவு விசுவாசம், அந்த விசுவாசம் ஆழமான விசுவாசமாக இருக்க உதவி செய்வீராக. அதன் மூலம் நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. தடைகளை மாற்றி போடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.